அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த OH இஸ்லாம் சேனல் நேயர்களே, வழிகாட்டும் வான்மறை என்ற இந்த நிகழ்ச்சியில் உங்களை எல்லாம் மீண்டும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. எல்லாம் வல்ல இறைவனுடைய அன்பும் அருளும் நம் அனைவர் மீதும் என்றும் நிலவட்டும். வழங்குபவர்கள் Paysys Pay, secure digital payments with multiple features and great success rate. அன்பானவர்களே, அருள்மறையாம் திருக்குர்ஆனில் எல்லாம் வல்ல இறைவன் 21வது அத்தியாயத்தின் 60வது வசனத்தில் இறைத்தூதர் இப்ராஹிம் நபி அவர்களுடைய வரலாற்றை தொடர்ச்சியாக சொல்லிக்கொண்டே வரும்போது, அவர்கள் வாழ்ந்த காலத்தில் அந்த மக்கள் இருந்த பழைய மூட கோட்பாட்டினை கண்டித்து அந்த மக்கள் மத்தியிலே உரையாற்றுகிறார்கள் இறைத்தூதர் இப்ராஹிம் நபி. அந்த மக்களோ இப்படி ஒரு புதிய கோட்பாட்டை, ஏகத்துவ கோட்பாட்டை, ஓர் இறைவனாம் அவனைத்தான் வணங்க வேண்டுமாம் என்று ஒருவர் பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் என்று இப்ராஹிம் நபியை பற்றி பேசினார்கள். அப்போதைய ஆட்சியாளர் நம்ரூத் என்கிற ஒரு மன்னன், அவன் மக்களை எல்லாம் அழைத்து விசாரிக்கிறார். யாரோ ஒரு புதிய கோட்பாட்டை பேசி கொண்டிருக்கிறாராமே, நம்முடைய பழைய கோட்பாடுகளை எல்லாம் தூக்கி எறிந்து விட வேண்டும், அவைகளெல்லாம் மூடத்தனமானவை, அறிவுக்கு ஒவ்வாதவை என்றெல்லாம் சொல்கிறாராமே, யார் அவர் என்று விசாரித்தார். அப்போ அந்த விசாரணை மன்றத்தில் அந்த மக்கள் சொன்ன வார்த்தை தான் 21வது அத்தியாயத்தின் 60வது வசனம். அந்த மக்கள் சொன்னார்கள், காலு சமிஅனா ஃபதை யذ்குருஹும் யுகாலு லஹு இப்ராஹிம். இப்ராஹிம் என்று சொல்லப்படுகிற ஒரு இளைஞரை நாங்கள் செவியுற்றோம், அவர்தான் இப்படி பேசிக் கொண்டிருக்கிறார் என்று சொன்னார்கள். இப்ராஹிம் என்ற ஒரு இளைஞர், அவ்வளவுதான். ஆனால் இப்ராஹிம் நபி என்று சொன்னால் ஓர் இளைஞர் என்று சொல்லத்தக்க அளவில் அவரை சுருக்கித்தான் பார்க்க வேண்டுமா? சாதாரணமான மனிதர் அவர். நபிமார்களின் இறைத்தூதர்களின் தந்தை, மனித குலத்தின் 2ஆம் தந்தை. இன்றைக்கு உலக முஸ்லிம்கள் எல்லாம் தன்னுடைய ஐவேளை தொழுகையில் எந்த இறை இல்லத்தை முன்னோக்கி தொழுகின்றார்களோ, மக்காவில் இருக்கக்கூடிய காபா என்கிற இறை இல்லத்தை, அந்த இறை இல்லத்தை கட்டி எழுப்பியவரே இறைத்தூதர் இப்ராஹிம் நபி அவர்கள்தான். இந்தியாவில் இருந்து நாம் மேற்கு திசையை முன்னோக்குகிறோம் என்றால் எதை முன்னோக்குகிறோம்? திசையை அல்ல, மேற்கே இருக்கக்கூடிய மக்காவில் இருக்கக்கூடிய காபா என்கிற இறை இல்லத்தை. மக்காவுக்கு மேற்கே இருக்கக்கூடியவர்கள் கிழக்கு திசையை முன்னோக்கி தொழுவார்கள். மக்காவுக்கு மேற்கே இருக்கக்கூடிய நாட்டை சார்ந்த முஸ்லிம்கள் ஐவேளை தொழுகையின் போது கிழக்கு நோக்கி தொழுவார்கள். காரணம், அவர்களுக்கு கிழக்கு திசையில் மக்காவும் அதில் இருக்கக்கூடிய காபா என்கிற இறை இல்லமும் பூகோள அடிப்படையிலே வந்துவிடும். மொத்தத்தில் உலக முஸ்லிம்கள் அனைவருமே ஐவேளை தொழுகையின் போது காபா என்கிற இறை இல்லத்தை முன்னோக்கியே தொழுகின்றோம். அந்த இறை இல்லத்தை கட்டு எழுப்பிய மாமனிதர் இறைத்தூதர் இப்ராஹிம் நபி. அவர்களுடைய வாரிசுகளில் பல்லாயிரக்கணக்கான இறைத்தூதர்கள் தோன்றியிருக்கிறார்கள். ஏன், நம்முடைய முஹம்மது நபி அவர்கள் கூட இறைத்தூதர் இப்ராஹிம் நபி அவர்களுடைய வழித்தோன்றல் தான். கிறிஸ்தவ பெருமக்கள் ஜீசஸ் கிறிஸ்து என்று சொல்லுகின்ற இறைத்தூதர் ஈசா நபி இப்ராஹிம் நபியுடைய வழித்தோன்றல் தான். மோசஸ் என்று சொல்லுகின்ற இறைத்தூதர் மூசா இப்ராஹிம் நபியின் வழித்தோன்றல் தான். ஜோசப் என்கின்ற இறைத்தூதர் யூசுப் நபி இப்ராஹிம் நபியின் வழித்தோன்றல் தான். யாக்கூப் நபி இப்ராஹிம் நபியின் வழித்தோன்றல் தான். பல்லாயிரக்கணக்கான இறைத்தூதர்களை தன் வாரிசுகளாக பெற்றிருக்கக்கூடிய அந்த மனிதர் இறைத்தூதர் இப்ராஹிம் நபி தொடக்க காலகட்டத்தில் தன்னுடைய பொது வாழ்க்கை பயணத்தை தொடங்கும் போது ஏகத்துவத்தை நிலைநாட்ட இந்த மண்ணில் அவர்கள் பிரச்சாரத்தை முன்வைத்த நேரத்தில் அவர் யாரென்றே தெரியாதவராக இருந்தார்.
ஒரு மன்னரிடத்திலே விசாரணை மன்றத்தில் மன்னர் மக்களிடத்திலே கேட்கின்றார், யார் நம்முடைய பழைய கோட்பாடுகளுக்கு முரணாக பேசுவதென்று. ஓர் இளைஞர், இப்ராஹிம் என்ற ஓர் இளைஞர் என்று சொன்னார்கள். அன்பானவர்களே, யாராக இருந்தாலும் தன்னுடைய வாழ்வின் தொடக்கத்தில் அறியப்படாத நிலையிலிருந்தே தன் பொது வாழ்க்கை பயணத்தை தொடங்குகிறார். பின்னர் அவர் மெல்ல மெல்ல மக்கள் மனங்களிலே இடம் பிடிக்கின்றார். பிறகு வரலாற்றையே புரட்டி போடுகின்ற நெம்புகோல் மனிதராக அவர் மாறுகின்றார். இளைஞர்களுக்கு இதிலே ஒரு பெரிய செய்தி இருக்கிறது. நான் யாரென்றே யாருக்கும் தெரியாது, நான் எப்படி என் மனதிலே தோன்றுகின்ற புரட்சி கருத்துக்களை மக்களிடத்திலே கொண்டு போய் சேர்ப்பது என்று அவர்கள் மனம் தளர்ந்து இருந்து விடக்கூடாது. 1000 மைல்கள் பயணம் செய்வதாக இருந்தாலும் கூட உங்களுடைய இலக்கு 1000 மைல், ஆனால் வீட்டை விட்டு வெளியிலே காலடியை எடுத்து வெளியிலே வைக்க வேண்டும். முதல் 8 எடுத்து வைத்தால்தான் 1000 மைல் பயணம் தொடங்குகிறது என்று பொருள். மலைத்து நின்றால் எதுவும் நடக்கப் போவதில்லை. அந்த இறை தூதர் இப்ராஹிம் நபி புதிய கோட்பாட்டை சொன்னார் என்பதற்காக வேண்டி அவரை தண்டிக்க வேண்டும் என்று நம்ரூத் என்கிற அந்த மன்னன் நினைத்தான். அந்த காலத்திலே ஒரு மனிதன் செய்யக்கூடிய குற்றச் செயலுக்கு ஏற்ப தண்டனைகள் கொடூரமானவையாக இருக்கும். இப்போதும் அப்படித்தானே, அந்த மனிதனுடைய குற்றச் செயலுக்கு ஏற்ப தண்டனை கொடூரமாக இருக்கும். இறை தூதர் இப்ராஹிம் நபி அவர்கள் அதுவரை இருந்து வந்த கடவுள் கோட்பாட்டுக்கு முரணான ஏகத்துவ கோட்பாட்டை முன்வைத்தார். அந்த மக்கள் சூரிய வணக்கத்திலே இருந்தார்கள். அதனால் அவரை தண்டிக்க நம்ரூத் மன்னன் என்ன செய்தான் என்றால், ஊரிலே இருக்கக்கூடிய எல்லா மக்களையும் திரட்டி இவர்தான் குற்றவாளி என்று முடிவானதற்கு பிறகு அனைவரும் ஒன்றாக சேர்ந்து ஒரு பெரிய நெருப்பு குண்டத்தை, தீக்குண்டத்தை வளர்க்க வேண்டும் என்று சொன்னார். பெரிய நெருப்பு குண்டம் உருவாக்கப்பட்டது. மாத கணக்கிலே அதிலே விறகுகளை கொண்டு வந்து போட்டார்கள். மக்கள் நெருப்பை பற்ற வைத்தான். தகதகவென்று நெருப்பு எரிகின்றது. எந்த அளவிற்கு என்று சொன்னால், அந்த 2 மாதம் 3 மாத இடைவெளியில் அந்த பகுதியிலே யாருக்காவது சுகக்குறைவு ஏற்பட்டது, உடல்நலக்குறைவு ஏற்பட்டு விட்டது என்று சொன்னால், அவருடைய உடல்நலை குறைவு ஏற்பட்டவருடைய மனைவி அல்லது தாய், அவரது சகோதரி, அவர்கள் ஒரு உறுதி பிரமாணத்துக்கு வருவார்களாம். என்னுடைய கணவருக்கு அல்லது என்னுடைய பிள்ளைக்கு அது என்னுடைய சகோதரனுக்கு சுகக்குறைவு நீங்கி உடல் நலம் பெற்று அவர் எழுந்து இயல்பு வாழ்க்கைக்கு திரும்பிவிட்டால், நான் இப்ராஹிம் நபியை தீயிட்டு பொசுக்குவதற்காக வேண்டி மூட்டப்படுகின்ற நெருப்புக்கு இத்தனை மூட்டை விறகுகளை கொண்டு வந்து நான் தருவேன், இத்தனை மரத்திலிருந்து விறகுகளை வெட்டி கொண்டு வந்து அதிலே நான் கொட்டுவேன் என்று அவர் அந்த பெண்மணி உறுதி பிரமாணம் எடுத்துக்கொள்வாராம். அந்த அளவுக்கு மிக நீண்ட திட்டத்தோடு ஒரு கொடூரமான எண்ணத்தோடு நெருப்பு குண்டம் வளர்க்கப்பட்டது. அவர்களுடைய மனைவி, இறை தூதர் இப்ராஹிம் நபியினுடைய மனைவி அன்னை சாரா அவர்கள் முதுமையிலே இருந்தார். இருவருக்கும் குழந்தை கிடையாது. அப்போது அந்த சமயத்திலே குழந்தை கிடையாது. 80 வயது இப்ராஹிம் நபிக்கு. அந்த சமயத்தில் தான் அவர் தண்டனைக்கு அவர் முகங்காட்ட வேண்டிய நிலைக்கும் ஆளாகி இருந்தார் இளமை பருவத்தில். பின்னாளிலே அற்புதமாக 80வது வயதில் அவருக்கு இறைவன் ஆண் குழந்தையை கொடுத்தான். பிறகு காபா என்கிற இறை இல்லத்தை கட்டக்கூடிய மனிதராக அவர் உயர்வுகிறார். அவரை கொல்லுவதற்காக வளர்க்கப்பட்ட பெருநெருப்பு பசுஞ்சோலையாக மாறியதாக அருள்மறையாம் திருக்குர்ஆன் சொல்லி காட்டுகிறது. இப்படியெல்லாம் வரலாற்று ஓட்டத்தில் மிக பெரும் சாதனையாளராக, மனிதகுல வரலாற்றில் மிகப்பெரிய அற்புதங்களை நிகழ்த்திய மாமனிதராக, பின்னாளிலே ஏற்றம் பெற்ற இறை தூதர் இப்ராஹிம் நபி தன் பொது வாழ்க்கை பயணத்தை தொடங்குகின்ற போது ஓர் இளைஞர் என்று சொல்லத்தக்க அளவில் தான் அவர் மக்கள் மத்தியிலே பிரபலமாகி இருந்தார். எனவே புரட்சியாளர்கள் எல்லோரும் தன்னுடைய புரட்சி பயணத்தை தொடங்குகின்ற போது ஒரு இளைஞனாகத்தான் தொடங்குகிறார்கள். பின்னாளிலே இறைவன் அவர்களுக்கு பெரும் வாய்ப்புகளை உலகத்திலே விரித்து வைத்திருக்கின்றான் என்கின்ற செய்தி இளைஞர்கள் வாழ்விலே பெற்றுக்கொள்ள வேண்டிய படிப்பினைகள் 1000 அடங்கிய வசனமாக இந்த வசனம் இருக்கின்றது. எல்லாம் வல்ல இறைவனுடைய அன்பும் அருளும் நம் அனைவர் மீதும் என்றும் நிலவட்டும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.